அதிமுக தரப்புலேருந்து 25 லட்சம் கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. அது ரொம்ப ஃபேர் டிமாண்டுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அது விஷச்சாராயத்துக்கு ஏன் கொடுக்குறாங்க தெரியுமா? இவங்களோட தவறின் காரணமாகங்கிறதுனால கூக்குரல் அதிகமாக வந்துடக்கூடாதுன்னு கொடுக்குறாங்க. இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இதுக்கும் 25 lakhs கொடுக்க வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு வி எக்ஸ்பிரஸ் ரிக்ரெட். மா சுப்பிரமணியன் சொல்கிறார், அது டீஹைட்ரேஷனில் இருந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு? அவங்க கனிமொழி சொல்லியிருக்காங்க, அது கரெக்டு தான். உங்களால் முடியாதுன்னா ஏன் ஒத்துக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. முடியாத விஷயத்தை செய்யக்கூடாது. அவை இந்த அரசாங்கம் இட் ஹஸ் ஃபைல்ட் ஆன் எவ்ரி கவுண்ட். அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன் தான் அந்த 5 இறப்பு. தேங்க்யூ. கரெக்டு தான். ஏன்னா 1937 ராஜாஜி அவர்கள் சென்னை ராஜதானியின் பிரிமியராக வந்தார். அப்போவெல்லாம் 8 மாகாணங்கள், மாகாணத்துக்கு பிரதமர்னு பேர். தமிழகத்தின் சென்னை ராஜதானியின் பிரதமராக இருந்தவர் ராஜாஜி அவர்கள். அவர் உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணார் ப்ரொஹிபிஷன். 1937 71 ஆகஸ்ட் 30 வரை குடினா என்னன்னு தெரியாத ஒரு தலைமுறைக்கு குடினா என்னன்னு தெரியாது. அதை குடிக்க வச்சு குடிகெடுத்தது கருணாநிதி. அதை புரிஞ்சதுனால திருமாவளவன் அவர்கள் ராஜாஜியோட கட் அவுட் இருக்கணும். ஏன்? மதுவிலக்கு கொண்டு வந்தவர், தமிழர்களை வாழ வைத்தவர். ஆனால் கருணாநிதி இது இருக்கப்படாது. காரணம் என்ன? அவர் தமிழர்களை குடிக்க செய்து குடிகெடுத்து விட்டார் அப்படின்னு புரிஞ்சுன்னு இருக்கார் திருமாவளவன். சபாஷ்ங்கிறேன். சரி, பாருங்க, இது டோட்டலி ஃப்ராடுலண்ட் அட்டம்ப்ட்டுங்கிறேன் நான். காரணம், கல்விக்காக 20 ஹெட்ஸில் நிதி வருது. ஆனால் இந்த சமக்கிர சிக்ஷா அபியானில் இதற்கான இந்த திட்டத்தில் சேர்கிறேன்னு சொல்லி 2023 மார்ச்சில் அன்னைய சீஃப் செக்ரட்டரி திரு சிவ்தாஸ் மீனா அவர்கள் எழுத்துப்பூர்வமாக மத்திய அரசாங்கத்தினுடைய பள்ளி கல்வி செயலாளருக்கு அனுப்பியிருந்தார். அதில் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை நாங்கள் சைன் பண்ணுவோன்னு கமிட் பண்ணியிருந்தார். அது நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கன்னா வரும். சரி, இப்போ எத்தனை ஆயிரம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல? ஆனால் இந்த இதில் எவ்வளோ வரணும்? 573 கோடி. அதுக்கு மேலே இருக்கிறது யார்கிட்ட வாங்குவார்? என்ன ஏமாத்து வேலைங்கிறேன் நான். அதாவது இந்த திராவிடியன் ஸ்டாக்குக்கே ஒரு பழக்கம், இந்த ஃபீலிங் ஆஃப் டிப்ரைவேஷன். முதல்ல என்ன சொன்னாங்க 67க்கு முன்னாடி? வடக்கு வாழுது, தெற்கு தேயுது. நம்மளை வஞ்சிக்கப்பட்டோம். தமிழக மக்களை ஏதோ கற்பனையாக வஞ்சிக்கப்பட்டதாக ஒரு உருவகத்தை ஏற்படுத்தி அதில் அரசியல் அறுவடை செய்கின்ற மோசடியின் இன்னொரு அங்கம்தான் இன்னைக்கு இவங்க ஆசிரியர்கள் சம்பளம் கொடுக்காம ஏற்கனவே கஜானாவை காலி பண்ணி கொண்டு இருக்கின்ற திறமையற்ற அரசாங்கம். நான் 3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், இன்னொரு 6 மாதத்தில் அரசு ஊழியருக்கு சம்பளம் போட முடியாத நிலை தமிழகத்தில் உருவாகும். காரணம், அன்மைண்ட்ஃபுல் எக்கனாமிக் ஸ்குவாண்டரிங். அதனால் ஆகவே இவர்களுடைய திறமையின்மைக்கு மத்திய அரசை குறை சொல்லுவது என்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது.